ஏன்னாக்கா என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமே நீங்களாதான். ஏன்னா ஒவ்வொரு பணியாளர்களும் அடிமட்ட பணியாளர்கள் தான். எங்க அமைப்போட அவசர அமைப்பை பொறுத்த வரைக்குமே யாருமே உயர்ந்த ஊதியம் வாங்கணும்னு யாருமே கிடையாது. எல்லாருமே 5000 ரூபாய் 6000த்துக்குள்ள ஊதியம் வாங்குறவங்க மட்டும்தான். எங்க நிறுவன தலைவர் நான் ரொம்ப பாராட்டுவோம். என்ன காரணம்னா எல்லா சங்கங்களும் உயர்ந்த பணியில இருக்கவங்க அதிகமா உறுப்பினர் செஞ்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அடிமட்ட பணியாளர்களுக்காக குரல் கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு துணையா இருக்கிறது நீங்களும் எங்களுடைய ஒவ்வொரு போராட்டத்துக்குமே சரி தொடர்ந்து எங்களுக்கு விளம்பரப்படுத்துறீங்க. அதிகாரிகளுக்கு தெரிய அளவுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் முன்னேறிந்து எல்லா விஷயத்தையும் அதெல்லாம் சொல்லுறதுக்கும் பெருசா எடுத்து காட்டி கொடுத்தீங்க. அதனால நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வெற்றியா கிடைச்சிருக்கு. அதே போல சார் சொன்ன மாதிரி அதிகாரிங்க இப்போ இந்த அதிகாரிங்க அனுபவம் இல்லை. அப்போ உள்ளவங்க அனுபவம் உள்ளவங்களா இருந்ததுனால்தான் எங்க பணியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன கஷ்டம் இருக்கு, அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை வந்தா மட்டும்தான் அந்த துறையில ஒர்க் பண்றவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பேஸ் பண்ணி அதுக்கான தீர்வுகளை கொடுப்பாங்க. ஆனா இப்ப உள்ள அதிகாரிகள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது சார்ந்த விஷயம் பேசும்போது அவங்களுக்கு புரியாதே எங்களுக்கு தெரியல. ஏன்னாக்கா நாங்க அதை சார்ந்து பேசுறோம், அவங்க வேற ஒரு பதில் சொல்றாங்க. அது நாங்க கேட்கிற அந்த துறை சார்ந்து கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரியான பதில் வரலை இது வரைக்குமே. அதனால தூய்மைக்காவலர், தூய்மை பணியாளர், ஓய்ஸ் ஆபரேட்டர், சுகாதார உறுப்பினர்கள், பரப்புரையாளர்கள், மக்கள் தேர்வு மருத்துவம் இதெல்லாமே அந்த ஊராட்சியில் உள்ள எல்லா மக்களையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களை சார்ந்துதான் முழுக்க மக்களை சார்ந்து மட்டும்தான் இவங்க எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஆட்சி வந்தாலும் சரி இவங்களை முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே முழுமையா அவங்க ஆட்சி உட்கார முடியும். இப்ப சார் சொன்ன மாதிரி காவல்காய்க்கு எல்லாமே பேசணும். எங்க ஓசப்படமைப்பு சார்ந்து எல்லா பணியாளர்களும் இந்த ஒரு மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் எல்லாமே புது மாற்றம் வரணும் அப்படின்னு பேசணும். ஆனா இப்ப புது மாற்றம் வந்தோம், எங்களுக்கான ரெஸ்பான்சிபிள் இல்லை. தலைமை செயலம் போய் நிக்கிறோம், உள்ள யாரும் அழைச்சு கூப்பிட்டு பேசவே இல்லை. அப்புறம் என்ன புது மாற்றம் வரப்போகுதுன்றது புரியல எங்களுக்கு. சாசன மாதிரி அந்த மனு எப்படி கொடுக்குறோம், அடிமட்ட பணியாளர்கள் இவங்க எல்லாம் இல்லை. ஒவ்வொரு ஊராட்சியிலுமே 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அடிமட்ட பணியாளர்கள் இருக்காங்க. அப்படின்னா கணக்கு போட்டுக்கணும், 13,000 ஊராட்சி கிட்டே இருக்கு. அப்போ எவ்வளவு பணியாளர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னாக்கா என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு குப்பை எடுக்காம ஒரு 10 நாள் நிறுத்தினாமே போதும், ஊரே நாரிடும். அது மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்காங்க. எல்லாருமே நம்ம சங்கத்தோட இணைஞ்சுதான் இருக்காங்க. அதனால உங்களுடைய ஒத்துழைப்போட இவங்களுக்கான முழு கோரிக்கையை நிறைவேறணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதே போல 10/8 கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கலன்னா நாங்க எல்லாம் போராட்டத்துக்கு தயாரா இருக்கோம். எப்பன்னு கேட்டுட்டு இருக்காங்க மக்கள்லாம். 10/8க்குள்ள எங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சா ஓகே, இல்லைன்னாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை கண்டிப்பா எங்க அமைப்பு எடுக்கும். நாங்க பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய பரப்புரையாளர்கள். நாங்க திடக்கழிவு மேலாண்மையை பற்றி விழிப்புணர்வு பண்றதுக்காக 4 வித டப்பாக்கள்ல விழிப்புணர்வு பண்றோம். 4 வித டப்பாலே இந்த குப்பைகளை பிரிச்சு வைக்கிறத பத்தி, மக்கும் குப்பைகள், பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே பிரிச்சு வைக்கிறத பத்தி பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்றோம். சுற்றுப்புற தூய்மை பற்றி விழிப்புணர்வு பண்றோம். எல்லா வேலையுமே நாங்க செய்யறோம். பரப்புரையாளர்கள் டெங்கு பணி பார்க்கறதுல இருந்து மரக்கன்று நடுறது எல்லா விதமான பணிகளையும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த மாதத்தோட எங்களோட வேலை கேள்விக்குறியா இருக்கு. அனைத்து பரப்புரையாளர் சகோதரிகள் சார்பாக நான் பேச வந்திருக்கேன். இதுக்கப்புறம் எங்களுக்கு வேலையோட நிலவரம் தெரியல. எங்களுக்கு இதுக்கப்புறம் எங்களை வேலையை விட்டு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. எங்களோட இதுல கணவனால் கைவிடப்பட்டவங்க நிறைய பெண்கள் தான் பாதிச்சிருக்காங்க. எங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு வரணும். எங்க சகோதரரா நினைச்சு சார் இவ்வளவு நாளா இந்த நிறுவன தலைவர்களோட முயற்சினாலதான் இந்த இடத்துல நான் பேசுறேன். இந்த ஊர்சா சங்கத்தினாலதான் இந்த இடத்துல நான் பேசுறேன். எங்களுக்கு நாங்க எல்லாருமே புதிய மாற்றம் வரணுங்கிறதுக்காக மக்களுக்கு புது அரசை தேர்ந்தெடுத்தோம். இந்த அரசு நாங்க தொடர்ந்து பணிபுரியறதுக்கு எங்களுக்கு ஆதரவு தரணும். எங்க பரப்புரையாளர்கள் தொடர்ச்சியா வேலை செய்யணும். அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தரணும். அனைவருக்கும் நன்றி. எங்களை முக்கியமா பேச்சுவார்த்தைக்கு அழைச்சு எங்களோட குறைகளை கேட்டு அறிஞ்சு எங்களுக்கு செயல்படணும். நாங்கள் ஒடுக்கப்பட்ட மாநில தலைவர், இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி இதில் உள்ள எங்களுடைய கூட்டமைப்பில் அனைத்து பணியாளர்களுக்கும் மிக மிக குறைந்த ஊதியம். அதே மாதிரி ஊராட்சியில் அப்பப்போ இருக்கின்ற காலி பணியிடங்கள் கொஞ்சம் நிரப்பின துப்புரவு பணியாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருந்தது. கடந்த இருந்தவங்கலாம் அதை நிரப்பி கொண்டு இருந்தாங்க, காலி பணியை நிரப்பினாங்க.
ஆனா தற்போது இதுக்கு முன்ன இந்த அரசும் இவங்களும் இது வரைக்கும் இதை காலி பண்ணி நிரப்பாதனால நிறைய வேக்கண்ட் இருக்கிறது, அதையும் நிரப்ப வேண்டும். அதே மாதிரி இப்ப விலைவாசியத்துக்கு ஏற்ற மாதிரி ஊதியத்தை தான் எல்லா பணியாளருக்கும் வழங்க வேண்டும். மிகவும் விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இவங்களுடைய ஊதியம் மட்டும் அடிமட்டத்தில் போய் கொண்டிருக்கின்றது. அதுக்கான தகுந்த மாதிரி இப்போதைக்கு என்ன நிலவரம், அதுக்கான ஊதியம் என்னவோ இதில் இருக்கின்ற அனைத்து பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்பட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஊதிய உயர்வு என்பதை முக்கியமாக வழங்க வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம். போர்ச குற்றம் சார்பாக சத்தியம். கிராம ஊராட்சியா இருக்கட்டும், மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் பணியாற்றக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களும் அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கக்கூடிய தாவேக அரசு கவனம் செலுத்தி அப்பணியாளர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை அனைத்துமே அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கமாக 2016ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வருகிறது. அந்த சங்கத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு பணியாளர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக அழைத்து பேச வேண்டும் என இந்த பத்திரிகை மன்றத்தின் வாயிலாகவும் பத்திரிகை நிருபர்களின் வாயிலாகவும் மாநில மையத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காணுக்காக அவங்க உள்ள அமௌண்ட் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் தராங்க. அரசு காணுக்காக எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க இணைச்சிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் மட்டும் அவங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சமமாக போகணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த விஷயத்துல எங்களுக்கு அதுக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுக்கு மினிஸ்டர் இருக்காங்க, தனி கவனம் செலுத்தி எங்களுடைய பிரச்சனை தீர்த்து சொல்லி மிகவும் காரணம் கேட்டுக்கொள்கிறோம். ஆனா சொன்ன பாருங்க, இந்த ஸ்கோர் கார்டுன்னு ஒன்று இருக்குது. அதை நிறுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் அதிகம் வேலை பார்க்குறோம். தொற்றா நோய் தான் எடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ தொற்று நோயே எங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான எந்த இனிஷியேட்டிவும் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே நாங்கள் தான் கலப்படையாக அதாவது டாக்டர் சொல்ற அனைத்து எங்களுக்கே நாங்கள் செஞ்சிடறோம். ஆனா டாக்டர் சொல்றதை நாங்கள் இங்கே செய்யணுங்கிற ஒரு ஒரு வற்புறுத்தலுக்கு நாங்கள் ஆளாகிட்டு இருக்கோம். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிள்ளைகள் எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லி கூட நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்னா அதை ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் அவங்களுடைய காய்ச்சல் தாங்க முடியாமல் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க இதனால தான் உள்ள ரெக்கார்டு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. நாங்கள் 5 வருஷம் நான் வேலை பார்க்குறேனே, இந்த வேலை பார்க்குறத புதுசாக கொடுக்குறது எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நான் முதலமைச்சர் ஐயாவுக்கு சொல்றது என்னன்னா, இது மூலம் எங்களுடைய சம்பளம் உயரும் உடலும் உயர்த்துங்க. நாங்கள் 5500 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சம்பளம் உயர்த்துங்க. நாங்கள் ஆஃபீஸ்க்கு எல்லா வேலையும் பார்க்க தயார் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் தொற்றா நோயும் தொற்று நோயை நாங்கள் பார்க்குற எங்களுக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லை. கணக்கு சானிட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. கலப்படையில் நாங்கள் போகிற எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால ஐயாட்ட நாங்கள் கேட்கறது எங்களுக்கு சம்பளம் உயர்வு நிச்சயமாக வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எல்லா பொருளுங்களுக்கும் தெரிஞ்சுக்காங்க சம்பள உயர்வு வேணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறாங்க. மருத்துவ சங்கத்தின் மோட்சா கூட்டமைப்போடு நாங்கள் இணைந்திருக்கோம். கடந்த 2017 பார்த்தீங்கன்னா எங்களுடைய மக்கள் தேர்வுகளை பார்த்தீங்கன்னா 13,000 பேர், அதாவது எடப்பாடி அரசால உருவாக்கப்பட்டது. அப்போ எங்கள் பணியாளர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா களப்பணியாளர்கள் சொல்லிதான் வேலையில டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. 2022 புதிய ஆட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கீம் அறிவிச்சாங்க. அதுல மக்களை தேடி மருத்துவ ஊழியர் சங்கம் கொண்டு வந்துட்டாங்க. அதுல 13,000 பிள்ளைகளையும் என்ன பண்ணி தன்னார்வலர் சொல்லிட்டு களப்பணியாளர் இருந்தவங்கள தன்னார்வலா மாத்திட்டாங்க. 2 மணி நேரம் தான் வேலை, உங்களுக்கு வருமானம் மாசம் 5,500 அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அது நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஓபி பார்க்கறதுல இருந்து கேன்சர் கேஸ் பார்க்கறதுல இருந்து ஏஎன்சி பிரெக்னன்சி மதுரை பார்க்கறதுல இருந்து அநேக வேலைகளை கொடுத்து எங்க பிள்ளைங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் டியூட்டி பார்க்கற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆனா வெளியே என்ன சொல்றாங்கன்னா நீங்க தன் ஆர்வலர், உங்களுக்கு வருமானம் வேலை 5,500 தான், நீங்க 2 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு சொல்லிதான் இந்த அரசாங்கம் எடுத்தாங்க. பட் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விருப்பம் இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேலை செய்யாதுன்னு வெளியே போயிருங்க. 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, இந்த 13,000 பேருமே 7 ஆண்டுகளா 8 ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்திருக்கிற புதிய அரசாங்கம்
எங்களுக்கான பணி நேரத்தை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும். ஊதிய உயர்வை தான் நாங்கள் வேலை செய்யறோம், யாரும் எங்க பிள்ளைங்க சொல்லவே இல்லை. வேலை செய்யறோம், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதே விஷயத்துல வந்துட்டு எங்களுக்கான யூனிஃபார்ம் 7 வருஷமா கொடுக்காத யூனிஃபார்ம் வந்து இந்த ஆண்டாவது எங்களுக்கு புதிய முதல்வர் கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களுக்கான அடையாள அட்டை கொடுக்கணும் அப்படின்னு 13,000 பேருக்கு சார்பாக நான் இன்றைக்கு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல நிரந்தர வேலையை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். வருமானத்தை எங்களுக்கு ஏற்றி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்.